மகிழ்ச்சி. ஒரு புதிய வெளிச்சம், புதிய வெளிச்சம் இப்போ நம்மளுடைய தென் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. பிரச்சனைகளை கேட்பதற்கு ஒரு இடம் இல்லையே என்று ஆயிரக்கணக்கான தொழில்களை சார்ந்தவர்கள் மிகவும் இயக்கத்தோடு இந்த நேரத்தில் நான் இருக்கிறேன், உங்கள் பிரச்சனைகளை நான் கேட்கிறேன் என்று முன்வந்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிற அன்புக்குரிய மாமா ஜெயக்குமார் அவர்களுக்கு நீங்கள் நம்ம குடும்பத்தில் கூட ஒரு குழந்தைகளுக்கு நாம் உத்தரவு கொடுவது இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனியா உட்காந்து இரவு நேரத்தில் கூப்பிட்டு உங்களுக்கு என்னடா வேணும்னு கேட்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே மெர்சனாயிடும். இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா காலகாலமாக 86 வருஷம் ஆயிடுச்சு இந்திய நாடு சுதந்திரமாய். காலகாலமாக இந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலுக்கு முடிவே இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம தேவை. அந்த நம்ம யாருக்கும் தேவையில்லை. உணவுக்கு தேவை, தண்ணிக்கு தேவை, பாடலுக்கு தேவை, மருந்துக்கு தேவை, எல்லாத்துக்கும் தேவை, எல்லா பொருட்களுக்கும் தேவை. பணமா அடிக்கக்கூடிய ரூபாய் நோட்டை ரிசர்வ் பேங்க் கொண்டு வருவதுதான் தேவை. ஆனால் நம்ம யாருக்குமே தேவையில்லை. நம்ம கஷ்டத்தை யாராவது காட்டுகிறாங்களா? ஒரு டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன்லையோ ஒரு டிரான்ஸ்போர்ட் நிர்வாகத்தையோ கூப்பிட்டு ஒரு அரசாங்க அதிகாரியோ ஒரு மந்திரியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ யாராவது கூப்பிட்டு என்ன கஷ்டம் கேட்டுக்கிறாங்களா? இதுவரைக்கும் கேட்கல. ஆனால் நம்ம கேட்க வைக்கணும். நம்ம என்னைக்கு கேட்க வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நான் வெற்றி போடுவோம். கேட்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 10 நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு எல்லாம் சரியா அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க கையை வீட்டு போடுறது அப்படி கேட்க வைக்கிறது. நான் சொல்றது அவங்க விஞ்ஞானபூர்வமாக கேட்கணும். நம்மளோட அணுகணும். உங்கள் கஷ்டம் என்னன்னு கேட்கணும். மழை காலத்திலையும் நம்ம வேலை செய்யணும், குளிர் காலத்திலையும் வேலை செய்யணும், வெயில் காலத்திலையும் வேலை செய்யணும், இரவு காலத்திலாக வேலை செய்யணும். இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் நுழைகளுக்கு இந்த லாரி தொழில் தான். லாரி தொழில் இல்லைன்னா இன்னைக்கு விவசாய பொருளிலிருந்து விஞ்ஞானம் வரைக்கும் இப்போ சமீபத்தில் விபத்துக்குள்ளான அகமதாபாத் விமான நிலையம் அந்த பாகத்தை கூட லாரி தான் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் லாரி தேவை. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் யாருமே தேவையில்லை? நம்ம எனக்கே சொல்லிச்சிருக்கோமா? அப்போ நம்மளுடைய முக்கியத்துவத்தை யாருமே உணரலை. நீங்கள் படித்தவங்க இல்லையா? நம்மளுக்கு மொழி தெரியாதா? எனக்கு 5 மொழி தெரியும். நான் பிஏ ஹானர்ஸ் படிச்சிருக்கேன். என் பெரிய பையன் எம்பிஏ படிச்சிருக்கான். என் சின்ன பையன் எம்கே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி படிச்சிருக்கான். என்னோட டாக்டர் எம்எஸ்சி எம்பிஎல் படிச்சிருக்காங்க. நம்ம படிக்கிட்டே நம்மளையே இந்த சமுதாயம் மதிக்க மாட்டேங்குது. நம்மளையே நம்மளை மதிக்க மாட்டேங்குது. நம்ம கவலை கேட்க மாட்டேங்குது. அதாவது ஒரு அரசியல் கட்சி போராட்டம் முதல்ல நிறைய வந்து சாலை மறியல் பண்ண நமக்கு தானே பிரச்சனை. ஏதோ ஒரு விபத்து நடத்தா 100 நாளைக்கு கொண்டு போய் லாரியை நிறுத்துவாங்க. அப்போ இது தட்டிக்கிற ஆள் இல்லையா? அதுக்கு ஒரு ஆள் வேணும். அது எங்கிருந்தோ ஒரு ஆள் வர்றாரு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த பாடத்தில் கூட நான் மாமாவுக்கு ஒரு பதிவு போடுறேன். அவர் என்ன அடிக்கடி பேசும்போது சொல்றாரு, இன்னைக்கு முட்டை வர 20 பைசா, கோழி வர 150 ரூபா நிர்ணயிக்கிறான். நம்ம லாரி வாடகையை நம்மளால் நிர்ணயிக்க முடியாத. உங்கள் லாரிக்கு வாடகையை நீங்கள் என்னைக்கு நிர்ணயிக்கணும்? அன்னைக்கு தான் நீங்கள் உங்களுக்கு 1 லட்ச ரூபா
வாடகைன்னா 1,00,000 ரூபாய் என் கையில கொடு. அதுல வந்து நீ ஸ்டிக்கர் கார்ல விட்டு ஏன் பிடிக்கிற எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்தமா கொடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய உண்மையை நம்ம இது கொடுக்கறதுனால அது எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு வந்து நம்ம தலைமையை வந்து இன்னும் கிரேட்டாக பட்டக்கிட்டணும். நம்ம தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் நாமக்கல் அது இப்போ கொஞ்ச நாளாக தான் அப்படி ஒன்று இருக்குன்றதே தெரியும். இப்போ என் கூட நண்பர் ஒருத்தர் வந்தார், அவருக்கு தெரியல அப்படி ஒரு சம்மேளனம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த சம்மேளனம் எப்படி இருக்கணும்? தமிழ்நாட்டில் எல்லா அசோசியேஷனும் சேர்ந்து ஒரு சம்மேளனத்தை உருவாக்கு. அந்த சம்மேளனம் வந்து அரசாங்கத்தோட தொடர்புல இருக்கு. இன்னைக்கு வந்து கட்டட தொழிலாளர்கள் வாரியம் இருக்கு, பொற்கொள்ளர் வாரியம் இருக்கு, நோட்புக்கு வாரியம் இருக்கு, ஏகப்பட்ட வாரியம் இருக்கு. நமக்கு ஒரு வாரியமே இல்லையா? நம்ம இதுவரைக்கும் போய் அரசாங்கத்தில் கேட்டோமா? கேட்கல. அப்போ சம்மேளனம் எல்லா அசோசியேஷன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அசோசியேஷனும் சேர்ந்து இந்த சம்மேளனத்துக்கு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கு. அந்த சம்மேளனம் வந்து நாமக்கல் இருக்கு. நம்ம இன்னும் அடுத்து நான் உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்து இன்னும் 1 வருஷத்தில் தேர்தல் வரப்போகிற சம்மேளனம், அந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகத்தின் தலைமை நிர்வாகமான அந்த சம்மேளனத்துக்கு நம்ம ஜெயக்குமார் சார் வந்து கண்டிப்பாக போட்டி போடணும். அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அந்த சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்தை சென்னை கொண்டு வரணும், மெட்ராஸில் இருக்கணும். அது வந்து சேலத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு அதோட பயன்பாடு என்னன்னு தெரியல. அப்போ அரசாங்கம் வந்து நம்மளை கூப்பிட்டு பேசுறாங்க. நான் சம்மேளனம் ஃபெடரேஷன் தலைவர் பேசுகிறேன்னு சொல்லுங்க. ஒரு ஆடியோவோ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோ அதுக்கு வந்து கேட்காம இருப்பாங்களா? கேட்பாங்க. அப்போ அதை உருவாக்கணும். அதே மாதிரி லோடிங் அண்ட் லோடிங் நம்ம செலவு கிடையாது. இறைமன்ற வாடகை பிக் பண்ணணும். அதுக்காக நான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரு. நானும் அவரோட இணைஞ்சு டெய்லி நாங்கள் கலந்துரையாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ டிரான்ஸ்போர்ட் கிலோமீட்டர் வாடகை பிக் பண்ணணும். லோடிங் அண்ட் லோடிங் டோல்கேட்டு நம்ம செலவு கிடையாது. நமக்குள்ள வாடகை நமக்கு வேணும். அதே மாதிரி நம்மளோட சார்ந்து இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டுக்கு கான்ட்ராக்ட் போடுறோம். கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் உள்ளே போய் எனக்கு கான்ட்ராக்ட் போடுன்னு கேட்டாலே 45 நாள் தருவியா, 60 நாள் தருவியா, 120 நாள் தருவியான்றோம். அப்போ 10 டிரான்ஸ்போர்ட்டோட பணத்தை வச்சுட்டு நம்ம கம்பெனி ரன் பண்ணுறோம். அதுக்கு என்ன செய்யணும்? 30 நாள் இல்லு கொடுக்குறாங்க. 30 நாள் பணம் கொடுக்கணும். இல்லைன்னா உனக்கு அடுத்த நாள் ஒரு வண்டி கூட வராது அப்படின்னு ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. நாங்கள் பாண்டிச்சேரியில் கோடிக்கணக்கான பணத்தை வாங்கியிருக்கோம். ஒரு கம்பெனி 12 கோடி ரூபா ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாடகை கொடுக்காம கம்பெனி பாண்டிச்சேரி அப்ரோச் போட்டு ஆந்திராவில் ஓட்டினான். ஆந்திராவில் போயிட்டு கம்பெனி பிளாக் பண்ணலாம். 12 கோடி ரூபா கொடுத்தான், வாங்கிட்டு தான் வந்தோம். அதனால நம்ம போராடாமல் ஜெயிக்க முடியாது. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து சம்மேளனத்தை சென்னை கொண்டு வரணும். கிலோமீட்டர் வாடகை பேசணும். லோடிங் நம்ம உணர்ச்சி இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை கவலைகளை நம்மளுடைய தொந்தரவு உலகத்திலேயே நம்ம மாதிரி இந்தியா மாதிரி 146 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய தொழில் இண்டஸ்ட்ரியில் துறை கேட்காத இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து மழை பெஞ்சா மானியம், வெயில் அடித்தா அது தண்ணி வரல மானியம், எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குறீங்க. லாரி தொழில் நசுங்கி போச்சு, வாடகை கிடைக்கல, கட்டுப்படி ஆகல அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு மானியம் என்ன யாருக்கா சப்சிடி நீங்கள் உங்கள் தலைமுறையில் வாங்கியிருக்கீங்களா? எதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இல்லை பேங்க்ல கட்ட வேண்டிய ஃபைனான்ஸை கூட ஒரு 2 மாதம் தள்ளி கொடுத்துருக்காங்க. 2 மாதம் வண்டி ஓடல, மழை வெள்ளம் ரோடு பிளாக் ஆகிடுச்சு.